ஸ்பெல்லிங் புட்டி. ஆமா, ஊர் இல்ல அதான். அதுக்குன்னு இப்படியா திட்டுறது? சரி வந்துட்டானுங்க கும்பல கூப்பிட்டு. பெரிய ராஜ பரம்பரை இவனுங்க. என்னம்மா பாக்குற? நான் என்ன புதுசாவா தண்ணி அடிக்கிறேன்? தினம் தானே தண்ணி அடிக்கிறேன். எப்பவும் நாட்டு சரக்கு அடிப்பேன், இன்னைக்கு வெளிநாட்டு சரக்கு அடிக்கிறேன். என்கிட்ட இருக்குது, நான் அடிக்கிறேன். இவனுக்கு என்ன? யாருக்கு? அதான் உன்னை பொண்ணு பார்க்க வந்தானே அந்த நாய்க்கு. கல்யாணம் செஞ்சு கச்சேரி வச்சு கட்லு பீர்வா வெள்ளி சாமானுங்க எவர் சில்வர் சாமானுங்க அத்தனையும் சீதனமா கொடுத்து குடும்பம் நடத்துறதுக்கு 2 பெட்ரூமோட ஒரு பங்களாவும் வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னேன். அந்த நாய்களுக்கு கார் வேணுமா? காரு. ஐயோ என்ன ஐயோ? அது கூட அவனுக்கு வாங்கி மாட்டானுங்களா? வளராதப்பா. வளரலாமா? குமர்ற நீ தாய் இல்லாத பொண்ணு. உனக்கு செய்யாம நான் வேற யாருக்கு செய்ய போறேன்? நீ கவலைப்படாதம்மா. நான் கவலைப்படுறது இருக்கட்டும், நீங்க பறக்கிறதுக்கு ஆசைப்படுறீங்களே அது முதல்ல நிறுத்துங்க. இருக்கிறது ஓட்டு வீடு, அதுவும் வாடகை, செய்யறது வீட்டு வேலை. வர வர தண்ணி அடிச்சிட்டு நீங்க மட்டும் இல்ல, உங்க நினைப்பு கூட மிதக்குது. நமக்கு எதுக்குப்பா இந்த மாதிரி ஆசையெல்லாம்? ஏதோ ஆண்டவன் கொடுத்தது வச்சு நம்ம சந்தோஷம். நல்லா கேட்டுக்க. உன் முகத்தை பார்த்து நீயே கேட்டுக்க வேண்டிய கேள்விதான் இது. இத பாருமா கண்ணு, நமக்கு எதுக்குமா இந்த பெரிய இடத்து சமாச்சாரம் இல்ல? ஏதோ ஆண்டவன் கொடுத்ததை வச்சு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான். இத நான் உங்ககிட்ட நேரடியா சொன்னா சண்டைக்கு வருவேன். அதனாலதான் தண்ணி அடிச்ச மாதிரி சொன்னேன். இன்னும் நீ சின்ன குழந்தையாவே இருக்கிற, கபடி கபடி எல்லாம் விளையாண்டு புரிஞ்சுக்கிட்டா சரி. இன்னைக்கு வேணா உனக்கு சண்முகம் வேலைக்காரனோட வேலைக்காரனா சரிசமமா தெரியலாம். ஆனா என்னைக்கு இருந்தாலும் அவன் பெரிய இடத்த மாப்பிள்ளையாக போறவன். அவன் மேல இருக்குமா நீ ஆசைப்படுற? பாத்தியா, அவங்கள பத்தி பேசணும்னா கையில குத்திட்ட. அங்க போய் வாழ்க்கைப்படணும்னு நினைக்கிறீங்க, அப்புறம் வாழ்க்கையே பொத்தலா போயிருமா. கத்தத்தை கீழே விட்டுறாதம்மா. அது ரொம்ப கஷ்டப்பட்டு உடம்புல சேர்த்தது. எப்பா, இந்த டோப்பா போட்டுவிட்டு டூப்பு விடுற வேலையெல்லாம் அந்த வீட்டுல நடக்காது. எப்படியாச்சும் ஓடிட வேண்டியதான். எல்லாம் தூங்கிட்டாளுங்களா? நீ நானும் ஓடிடலாமா? அடி செருப்பால பண்ணி போயில. அடே வாடி சக்லாத்தி மாமா சக்லாத்தி, நைட்ல 100 விடலாம் பாக்குறியாடி? ஓடி போற என்னமெல்லாம் வச்சுக்கிட்ட அப்படியே ஜம்ப் பண்ணி வந்து ஒரே மிதி. அப்புறம் லாரில அடிபட்ட நாய் மாதிரி நஞ்சு நஞ்சு சொல்லிட்டாமா. என்னன்னு இதெல்லாம்? பாசம்மா பாசம். என்ன கர்மாந்திர பாசம்? காலையில எந்திரிச்சு பார்க்கும்போது என் ரமணி காலு சிகப்பா இருக்கும்னு நினைச்சா அதுக்காகத்தாமா இது. அதுக்கு பேசாம ஒரு பிளேன் எடுத்து கீறிட்டு இருந்தா சகப்பா இருக்கும்ல. அப்படி எல்லாம் பேசாதடா கண்ணு. உனக்காக மருதாணி மரத்தையே அரைச்சு எடுத்துட்டு வந்திருக்கிறேன். இதெல்லாம் பண்ணிக்கிறதோ அப்புறம் நான் அரளி வந்து அரைக்க வேண்டியது இருக்கும். அதெல்லாம் போட்டா கால் சிகக்காது கண்ணு. ஆமா, என்ன காவ காக்குறதுக்கு எதுக்கு புதுசா நாய் எல்லாம்? 6 மாசத்துக்கு முன்னாடி காணாம போன நாய் நேத்தா கிடைச்சது. நாய் கூடவா? கண்ணு, இந்த நாய் மாதிரியே உனக்கு 3 வயசா இருக்கும்போது 3 வயசுல 300 பிளாஸ் வைக்கா. நான் எங்கேயும் போல எங்கேயும் படுத்து தொலைக்கிறேன் போறேன். இவ்வளவு பரபரப்பா வேலை செய்யறமே, நம்ம வீட்டுக்கு யாரு வர்றா? பிரேமானந்தா சாமியார் வர்றாருன்னு நினைக்கிறேன். அவரு ஜெயிலுக்கு போய் 5 வருஷம் ஆகுது. ஜெயிலுன்னு ஒண்ணு இருந்தா பெயிலுன்னு ஒண்ணு இருக்கு. அவர் வர மாட்டாருமா. இந்த நாய் வந்திருக்கப்ப அவருக்கு ஹலோ. உங்களை எல்லாம் வீட்டை கூட்டி பெருக்க சொன்னா இங்க கூட்டம் கூட்டி பேசிட்டு இருக்கீங்களா? ஏய் வடிவு, அம்மா பூவை தானே மாத்தி வைக்க சொன்னேன். அதத்தாம கசங்காம மாத்திக்கிட்டு இருக்கேன். சின்னம்மா. என்னம்மா? ஒண்ணு இல்ல, எனக்கு ஒரே ஆர்வமா இருக்கு. யார் வராங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். அது 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 வரும்போது பாத்துக்க. செந்தில், அம்மா நான் போய் குளிச்சு வரதுக்குள்ள இந்த ஃபிஷ் டேங்க்ல தண்ணி எல்லாம் மாத்திடு. சரிம்மா. செந்தில். அம்மா ஏமா அடிச்சுங்க? வடிச்சா எப்படி அடிப்பேன்ல? ஆமா. இப்ப அடிச்சா உடைக்க மாட்டே பாரு. அதான். வந்தாச்சு வந்தாச்சு, இறங்குங்க. இதான் வீடு. வீடு எப்படி இருக்கு? பிடிச்சிருக்கா? Beautiful. ஆமா, வெளிநாட்டுல படிச்சவங்களுக்கு இதெல்லாம் சாதாரணம்.
இதான் அத்தை. உங்களுக்கு தான் உங்க வருங்கால மாமியாரு. வணக்கம்மா. என்ன அப்படியே பார்த்து நின்னுட்டு இருக்கீங்க? வெளிய நிக்க வச்சா பேசிட்டு இருக்க முடியும்? நீங்க வாங்க. இதான் சகு. வாங்க அத்தை. வடிவு சின்னமாங்க குளிக்க போயிருக்காங்க. குளிக்க போயிருக்காங்களா? இப்ப வந்துருவாங்க. நீங்க வாங்க வாங்க வாங்க. இப்படி உட்காரு. இவர்தான் மாமா. எனக்கு இல்ல, இவருக்கு. உங்க வருங்கால மாமனாரு கூப்பிட்டுங்க. ஹலோ. என்னடா வளர்ற? ஐயா, இவர்தான் உங்க பொண்ணை கட்டிக்கு போறவரு. இந்த வீட்டு மாப்பிள்ள. உங்க பொண்ணு இவரும் வெளிநாட்டுல ஒரே காலேஜ்ல படிச்சு பழகிருக்காங்க. நல்ல வசதியும். ஓ, அட்ரஸ் தெரியாம அலைஞ்சிட்டு இருந்தாரு. நான் தான் கூட்டிட்டு வந்தேன். வரவள்ள எல்லாம் வெட்டி கொடுத்தேன். எல்லாம் வெட்டி கொடுத்ததுக்கு கூலி தரேனாரு. நான் வேணான்னுட்டேன். கூலிக்கு பதிலா தான் இந்த கூலி கிளாஸ் கொடுத்தாரு. எப்படி இருக்கு? நல்லா இருக்குதா? நீங்க உட்காருங்க. Oh sure. Glad to meet you sir. I'm Raja. நீங்க இதே ஊர் தானே? No, I'm from Madras. Well, uncle. அங்கிள். Your house is so beautiful. என்னடா பைத்தியக்கார, உனக்கு மூளைகளை கலங்கி போச்சா? என்ன இல்லையே, நான் என் பொண்ணை உனக்கு கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா நீயே வேற மாப்பிள்ளை கூட்டிட்டு வந்திருக்க. அதான் விதிங்கிறது. நாம ஒண்ணு நினைச்சா ஆனா வேறதான் எழுதி வைப்பான். அதுபடிதான் நடக்கும். நீங்க அன்னைக்கு மாப்பிள்ளைன்னு கூப்பிட்டோம், நான் பின்னாடி தானே திரும்பி பார்த்தேன். ஆனா அந்த மாப்பிள்ளை ரொம்ப பின்னாடி வந்திருக்கிறார். So that it was delayed a little bit. You see. எங்க போறீங்க? பொண்ணு திட்ட போறீங்களா? இப்ப திட்ட என்ன பிரயோஜனம்? அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாரு முடிவு பண்ணிட்டாங்க. அத உங்களுக்கும் மாமாக்கும் தெரியாம வெளிநாட்டுல கல்யாணம் பண்ணிக்காம இங்க வந்து உங்க ஆசீர்வாதத்தோட கல்யாணம் பண்ணி ஆசைப்பட்டிருக்காங்களே, அதை நினைச்சு நீங்க சந்தோஷப்படுங்க. டேய், நான் என் மனசுல என்னெல்லாம் நினைச்சிட்டு இருக்கேன் தெரியுமா? நீங்க என்ன நினைச்சிருக்கலாம், ஆனா கட்டிக்க போற மனசுல என்ன இருக்குன்னு இப்ப தெரிஞ்சு போச்சுல்ல. டேய், உனக்கு தாண்டா எல்லா உரிமையும். அத்த என்னத்த எனக்கு போயின்னு, நான் உங்க பொண்ணு கீடா. அங்க பாருங்க. That's why you know, like I came 1 week in advance. அவர் கலர் என்ன, ஏன் கலர் என்ன? அவர் அழகு என்ன, ஏன் அழகு என்ன? அவர் வசதி என்ன, ஏன் வசதி என்ன? அவர் படிப்பு என்ன, ஏன் படிப்பு என்ன? ஏன் படிப்பு என்ன? எனக்கு தான் சுத்தமா கிடையாது. சரி, என்ன விடுங்க. அங்க பாருங்க. மாமா எப்படி இங்கிலீஷ் தெரியாம தடுமாறிட்டு இருக்காரு பாருங்க. டேய் மாப்பிள்ளை குடிக்கதா கொண்டு வாங்க. இத கொண்டு வந்துட்டேன். அத்தை தான் விட மாட்டேன்றாங்க. இந்த பாருங்க அத்தை, எனக்கு நீங்களும் ஒண்ணுதான், உங்க பொண்ணு ஒண்ணுதான். அது கண்ணுக்குலனா கூட என் மனசு தாங்காது. அது திட்டிக்கிட்டு வச்சிட்டீங்க, அப்புறம் நான் வீட்டை விட்டு வெளியே போயிடுவேன். வேணாம், எங்க போறது? இங்க இருந்துட்டு உங்கள்ட்ட பேச மாட்டேன், புரியுதா? இல்ல, ஏன் நடிக்கிற? நீ வெளியில கலக்கலன்னு பேசினாலும் உன் கண்ணு கலங்கி இருக்குன்னு எனக்கு தெரியும். கண்ணாடி கழட்டியா? கலங்கிருக்குதா? கண்ணு கலங்காட்டியும் உன் மனசு கலங்கி இருக்குன்னு எனக்கு தெரியும். அதெல்லாம் கழட்டி காட்ட முடியாது. கூட்டி சேர்த்து வை. சொத்துன்னு பார்த்தா அந்த ஊர்ல பாதி நம்ம தான். Okay. Hi Raja. When did you come? Hi, just now. அப்பா. என்ன தெரியுமா தடுமாறீங்க? இவர்தான் மாப்பிள்ளைன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நீங்க கூட்டி சேர்த்துக்கீங்க. உங்களுக்கு பச்சை கலர் மோதிரம் வந்திருக்கீங்க இல்லையா? எனக்கு ஆரஞ்சு. நம்ம சின்னைய விட இந்த மாப்பிள்ளை அழகா? சின்னமா நீங்க ஒண்ணு எடுத்துக்கங்க. சின்னமா மாப்பிள்ளை என்னமா இங்கிலீஷ் பேசுறாரு தெரியுமா? டிவில கிரிக்கெட் மேட்ச் பார்த்த மாதிரி இருந்துச்சு. என்ன கல்யாணம் பண்ண அதுக்குள்ள வைக்கமா? நீங்க ஒண்ணு எடுத்துக்கங்க. உங்களுக்கு மஞ்சள் கலர் மங்களகரமான விஷயம் இல்லையா? தேங்க்ஸ் ஐயம். நான் எப்படி சொல்றதுன்னு பயந்துட்டே இருந்தேன். ஆனா நீ யாருக்கும் கோவம் வராம நாசுக்கா போட்டு உடைச்சிட்டேன். ஒன்னும் உடைக்கல, அதான் ஏற்கனவே அடிச்சிட்டீங்களா? ஏய், இங்க வா. என்னையா? வாங்க. ஆமா, என்னது இது? நேரம் கட்ட நேரத்துல கோயிலுக்கு வயசு போட்டு தனியா பகல்ல வரலாம், இந்த மாதிரி நேரத்துல வரலாமா? இருட்டு பக்கத்துல. ஆமா, அப்படின்னு அவசரம் உனக்கு சாமி கும்பிடுறதுக்கு வரல, 4 கேள்வி கேட்டு போலான்னு வந்தேன். யாரு? சாமிய. என்ன கேள்வி? நான் விரும்பினவன் எனக்கு கிடைக்காம என் மனசை நோகடிச்சா பரவாயில்ல, ஆனா அவன் மனசு சந்தோஷமா வச்சிருக்கலாம்ல, அதுவும் இல்ல. அதான் 4 வார்த்தை புலம்பிட்டு வந்தேன். அம்மா, நீ யார விரும்பினா அவ யார விரும்பினா? யோ விளையாடதையா? சரி, நீ அந்த வீட்டுக்கு முதலாளி ஆக வேண்டியது, இன்னும் வேலைக்கார மாதிரி முழிக்கிறிய. அட நீ ஒண்ணு. அத்தனை மாப்பிள்ளைன்னு கூப்பிட்டாங்க, சந்தோஷப்பட்டேன். அவங்க பொண்ணை கட்டிக்கணும்னு சொன்னாங்க. சரி, தானா பெரிய இடம் வருதுன்னு கனவு கண்டேன். எனக்கு அப்பவே தெரியும் அது வெறும் கனவுதான்னு. நான் யாரையும் மனசார விரும்பல. அதுக்கெல்லாம் எனக்கு எந்த நேரம்? தலைக்கு மேல வேலை இருக்குது. என்ன போல பாட்டாளி வர்க்கத்துக்கு நம்ம ஜாதியிலே நம்ம போல வேலைக்காரங்க வீட்டுல எவ்வளவு பொண்ணு இருக்குது. அதுல அத்தை பார்த்து ஒரு பொண்ணை கட்டிக்கன்னு சொன்னா கட்டிக்க போறேன். என்ன நிக்கிற? கிளம்பு. யாருக்கு தெரியும், நான் சொன்ன அந்த வேலைக்கார பொண்ணு நீயா கூட இருக்கலாம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.